உங்களுக்கு உதவலான்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா அந்த பூசாரி என் உயிருக்கே ப்ராப்ளம் சொல்றாரு. என்னென்ன பண்ணுறது? தம்பி, உயிருக்குயிரா நினைச்ச நண்பனே என் உயிரை எடுத்துட்டான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. யாருன்னு தெரியாமே எனக்கு உதவி செய்தியே, உனக்கு ரொம்ப நன்றி தம்பி. நன்றி நன்றி தம்பி. உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. எதுனாலும் என்ன கேளு. உங்களை கேக்குறதா? எங்க வந்து மனுஷங்கள்னா அட்ரஸ் தேடி போய் ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்கலாம். உன்னை எங்க தேடுறது? ஆனா ஒண்ணு, நான் எப்போ வான்னு சொல்றனோ வரணும், போன்னு சொல்லும் போது போயிடணும். ஏன்னா எனக்கும் ஃபேமிலி இருக்கு, புதுசா வேற கல்யாணம் ஆயிருக்கு. அண்ணா இப்ப நான் ரொம்ப பையன், 6 மணிக்கு மேல வெளியே போக மாட்டேனே. என் மேல வரும்போது பார்த்து வாங்கினே, பார்த்து வாங்கினேன். டைம் ஆரம்பிச்சு வச்சிரோடா. என்னப்பா மறுபடியும் ஒரு மாதிரி பாக்குற? எனக்கு பேய் போயிடுச்சு. என்ன பேய் போயிடுச்சாங்க? போயிடுச்சப்பா, சாமியார் கூட அதான் சொன்னாரு. சரி, நான் பெரிய கூட்டு வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா, நீ போயிட்டு வாமா. ஒரு நிமிஷம் சும்மா கத்தாதன்றல. என்னடா தைரியமா உள்ள வந்து நிக்கிற? முன்னெல்லாம் பயந்து ஓடுவேன், இப்ப என்ன கிட்ட வர தொடுப்பு கட்டையில் அடி வாங்கி மறந்துட்டியா? நான் சந்திரமுகி. நீ போய் வினிதிரி ரஜினி கூட்டிட்டு வா. என்ன நீ அப்படி பாக்குற? ரஜினிய பாக்கணுமா? ரஜினிய பாக்கணுமா? உன் பொண்ணுக்கு பேய் விட்டேன். அண்ணே முனியண்ணே, நானும் ஒய்ஃபும் வெளியே போறோம். இப்ப போங்க, நான் கூப்பிடும் போது வாங்கண்ணே. என்ன பண்றீங்க? ஏங்க, இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. இவனுக்கு பேய் ஓட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டா இவன் பேய ஓட்டிட்டு ஜர்க்கெல்லாம் கொடுக்குறான். என்னங்க இது? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குது? எனக்கே தெரியலடி. ஐயா, மாம்ஸ், வணக்கம் மாம்ஸ். வாங்க வாங்க. மாம்சா, என்ன புதுசா உறவு கொண்டாடுறா? என்ன என்ன என்ன? ஆமா, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு உங்க அண்ணன் வருவாரு. எங்க மாம்ஸ்? மாம்சா, அண்ணன் வீட்டுல இருக்காரு. டீசல் போட்டு சொல்லி நீ அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஆமா, என்ன ஒய்ப்ப கூட்டு வந்து ரொம்ப தைரியமா நடு ரோட்ல வந்து நிக்கிற? அது ஒண்ணும் இல்லண்ணா, அன்னைக்கு உங்க அண்ணனும் இந்த அண்ணனும் என் ஒய்ஃப் வீடு மேல கை வைக்கிறதுக்காக வந்தாங்கல்ல. ஆமா, இன்னைக்கு தைரியம் தான் வைக்க சொல்ல மாம்ஸ். பாரியா? ஆமா, உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? பத்து எண்ணெய் கண்ணை மூடி 10 எண்ணெய் சொல்றோம்ல. ஐயோ வேண்டாங்க, சண்டையில சொல்றத செய். என்ன
2 3 10 ஆஹா கந்தாந்தா கிழிச்சு பறக்க விட்டு இருக்கானே. சட்டி போட்ட இவங்களுக்கே இந்த நிலைமையா இருந்தா சட்டி போடாத நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கப்படாதா? எஸ்கேப் ஆயிரம் கொய்யாளு. ஏங்க அந்த ரவுடிங்க எங்க போனாங்க? சாப்பிட்டு வரணும் வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட்டு வரங்க வீட்டுக்கு போனாங்களா? அவங்க எங்க போனா என்ன சொல்லலாம்? நம்ம கொஞ்சம் ரொம்ப நாள் அது வா சொல்லலாம். என்கிட்ட இவ்வளவு அடியாட்கள் இருந்த உன்னையே வேலைக்கு சேர்க்கிறேன் தெரியுமா? என் பொண்ணு அமெரிக்காவில இருந்து படிச்சுட்டு வந்திருக்கா. அவளை பாத்துக்கிறதா உன் வேலை. என் பொண்ணுனா எனக்கு உயிர். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு கரெக்டா பாத்துக்கிறேன். ஐயோ 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 நம்ம அள்ளே வண்டிக்கு டீசல் போட்டோன்னு அடிச்சு விட்டாருங்கய்யா. நம்ம வீட்டுல குடியிருக்கான் பாருங்க பேங்க் மேனேஜர் போய் கணேசு. நம்ம ஆளுகள்லாம் அடி அடின்னு அடிக்கிறாடியா. ஏன் அடிக்கிறா எதுக்கு அடிக்கிறானே தெரியலையா. என் பேரை சொன்னீங்கடா. ஐயா உங்க பேரை சொன்னதுக்கு அப்புறம் தாங்க வேகம் அதிகமாச்சு. அவன் அடிச்சானா 5 அடி 10 அடி போய் விழுவாங்கியா. இவன் அடிக்கிற அடியில 2 தரு 3 தரு போய் விழுகிறாங்கியா. பேய் அடி அடிக்கிறாடியா. பேய் அடி அடிக்கிறா. அவளை போய் தீட்டு வாடா. இவன் அடிச்சு தெருவுக்கு தெருவு தாண்டி விழுறாங்க. ஏண்டா ஊதி விட்டா விழுந்துருவான் போல் இருக்கு. உனக்கு வேலை வந்துருச்சா? ஊரா அவனை. ஜிம்பாயி ரொம்ப வீராப்பா போறான் பாரு. இவன் போய் அவனை ஊதுவான். அவன் சட்ட ஊட ஆடாது. அவன் பதிலுக்கு இவனை ஒரே அடிதான் அடிப்பான். சிக்கன் குனியாவும் தெங்கு சொரமும் வந்தா ரத்த வாதி கக்கி கோழி மாதிரி சுருண்டு ஒரே இடத்துல உழுவாங்க பாரு. அது மாதிரி வந்து உழுக போறான். இத தண்டவாணி ஐயா பார்த்து தானோசார் மாதிரி வாய பொழக்க போறார். இதெல்லாம் நடக்கும் பார். அடிக்கிறியா? ஒரு அடியில விடுவான்னு சொன்னீல்ல, எவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிக்கிறான் பாரு. எங்க ஸ்ட்ராங்கா அடிக்கிறியா? சாயிராம் பாருங்க. டைனோசர் மாதிரி வாய பொழக்கிறாரா? டேய் 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 என்னடா எழுந்திருக்க மாட்டேங்கிறான்? என்ன அடிடா இது? ஒரே அடியில ஆளை கீழே விழ வச்சுட்டா. இதைத்தானே நானும் முன்னாடி சொன்னேன். ஆமாண்டா, இப்படி ஒரு அடிய என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை. ஏண்டா டேய், நீ என்ன மர்மக்கலை எது கத்து வச்சிருக்கியாடா? என்னடா அடி இது? இந்த அடிக்கே பயந்துட்டியா? இது ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் நிறைய அடி இருக்கு. அடியோட சேர்ந்த மேஜிக் பாக்குறியா?
என்னென்னமோ கலையெல்லாம் கத்து வச்சிருக்கான்டா. இனிமே என் பொண்ணுக்கு இவன் இல்ல நான் பாடி கார்டு, எல்லாமே நீதான்டா. உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் கேளு. நிறைய பழைய பாக்கி நிறைய இருக்கு. வீட்டு வாடகையை பத்தி சொல்றியா? ஐயோ, இனிமே நீ வாடகையே தர வேண்டாம், உனக்கு ஃப்ரீ. என் கூட சேர்ந்து வா, உன்னை எங்க கொண்டுட்டு போறேன் பாரு. நம்பனவனை நெஞ்சில குத்தி மேல அனுப்புறது அதானே உனக்கு தெரியும். எப்படி? அன்பால நெஞ்சில குத்துவேன்னு சொன்ன. அதை விட இருக்கட்டும், உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணும் கேளு, தர்றேன். நீ ஒன்றும் எனக்கு கொடுக்க தேவையில்ல. எனக்கு எவ்வளவு வேணுமோ மகாசிவராத்திரி அன்னைக்கு நானே எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, உனக்கு சௌரியப்படுறப்ப சொல்லு. டேய், இனிமே எல்லாம் தம்பி சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். எல்லாரும் தம்பி முன்னாடி போங்க. அண்ணா என்னண்ணா அவன் ஒருத்தனை அடிச்சான்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் அவன் பின்னாடி போகணுமா? என்கிட்ட விட்டு போறோம்னு ஒருத்தன் இல்ல 100 பேர் வந்தாலும் நின்ன இடத்துல இருந்து வெட்டுவேன். அதிகமா பேசுன அடுத்த ஆப்பு உனக்குதான். வரியா? தம்பி தம்பி, கொஞ்சம் 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 பொறுங்க தம்பி, கொஞ்சம் பொறுங்க. டேய், பலசாலி எப்பவுமே பக்கத்துல வச்சுக்கணும்டா, அதான்டா புத்திசாலித்தனத்துக்கு அழகு. டேய், அரசியல்ல இப்படி ஆளுக்கு தான்டா நமக்கு தேவை. எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்குடா. நான் சொல்றேன்ல, நீ போடா அவன் பின்னாடி போடா. என்ன கணக்கு? இன்னைக்கு நைட்டு சங்குதான். வா.